நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராஜன் சார், நீங்க இங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமா உங்களை அந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, தனசேகர் சார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் பொண்ணு போட்டிருக்கிற நகையெல்லாம் இவர் தான் டிசைன் பண்ணாரு. அப்படியா? அதனாலதான் உங்க பொண்ணு போட்டுட்டு இருக்க நகைய ரொம்ப நேரமா என் பொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருந்தாலோ. இப்பெல்லாம் யாரு இப்படிப்பட்ட நகைகளை செய்யறாங்க? ஆமாமா, நீங்க சொல்றதும் உண்மைதான். வாங்க கார்த்திக், வாங்க 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 வாங்க. வாங்க. அப்புறமா கூட நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஆனா எனக்கு பொறுமை இல்லை. ஃபங்க்ஷன்ல எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட உழைப்பும் உன்னோட என்கரேஜ்மெண்ட் தான். தேங்க்ஸ் அர்ச்சனா. நீ மற்றவங்களை விட வித்தியாசமானவ. ரொம்ப அழகா இருக்க. இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். அட சாந்தி, நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சானியா போட்டிருக்கிற நகைகளை நீங்க தான் டிசைன் பண்ணதா கேள்விப்பட்டோம். எல்லாரும் நகையை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. யார் செஞ்சாங்கன்னு கேட்டதுக்கு உங்க பேரை தான் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. போகட்டும், விடுங்க. நேரம் சரியில்லைன்னா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். பிசினஸ்னாலே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். ஆனா நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது இல்ல? குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் ஆண்டி, ஆனா எங்களுக்கு இந்த வேலை செஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசு இல்ல சாதாரண ஸ்பெஷல்லாம் கிடையாது. சொல்லப்போனா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் பெரிய வேலை தான். நாங்க ரொம்ப அக்கறையா பொறுப்பா கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சோம். அதனால எங்களுக்கு இது பெரிய வேலை தான். சரியா சொன்னமா, உங்க வேலையை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆமா ஆமா, நகையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, நாங்க வரோம். வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா, நான் நடுவுல பேசிட்டேன். ஆனா அது அவங்கதான். நீ ரொம்ப சரியாதாமா பேசியிருக்க. எதுக்காக நீ மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? ஓ, இங்க இருக்கீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களை ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு அதை கவனிக்காம தனசேகர் சார் அறிமுகப்படுத்தி வைங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. யார் அவரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமானவர், த்ரிஷாலாக்காரரு. அந்த ஓனர் தான் கேட்டாரு. என்னது, த்ரிஷாலாவா? த்ரிஷாலாங்கிறது சாதாரண இல்லைங்க, அவங்க ரொம்ப பிரபலமானவங்க. அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லா வருஷமும் வாங்குவாங்க. அவர் தான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. வாங்க. கௌதம் சார். கௌதம் சார் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இவர் தான் கார்த்திக். ஹாய். ஹலோ சார். இவரோட பெரியப்பா தனசேகர். வணக்கம் சார். வணக்கம் சார். இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. ரொம்ப பிரபலமான ஆளாச்சே. இவரோட தம்பி ராஜசேகர். வணக்கம். வணக்கம் சார். நம்ம சானியை போட்டிருக்கிற நகையை பார்த்துட்டு நந்தராஜன் கிட்ட உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். வாட் அ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் நான் இன்னொன்னையும் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த மொத்த ப்ராஜெக்டையும் ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணீங்களாமே. எந்த ப்ராப்ளமும் கொடுக்கலனாரு. அது மிஸ்டர் ராஜன் சார் எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இந்த இடத்துல உங்ககிட்ட நான் விளக்கமா பேச முடியல. இதை விட்டாலும் எனக்கு டைமும் கிடைக்காது. உங்க அபிப்பிராயத்துக்காக நான் காத்துட்டு இருக்க விரும்பல.
அதனால நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட த்ரிஷால் கம்பெனியை உங்க கம்பெனியோட டைப் பண்ணிக்க நான் விரும்புறேன். நாம ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யலாம் இல்லையா? ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசிங்க. உங்களுக்கு இந்த டீல் பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கு என்ன என்னோட ஆஃபீஸில் வந்து பாருங்க. வெல், திஸ் இஸ் மை கால். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நான் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். பொறுப்போடவும் நேர்மையோடவும் வேலை செய்கிற ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீங்க பிரபலமானவங்க, அப்புறம் உங்க வேலையை நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் கார்த்திக். வாங்க சார். வாங்க சார். வணக்கம். வாங்க. போலாமா? எல்லாமே நம்ம விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட முயற்சி மட்டும் இல்லைன்னா என்னதான் விதி இருந்தாலும் அது நடக்காது. ஆமா பெரியப்பா, இவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து ஆஃபர் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரியப்பா, இந்த கம்பெனி நம்ம கம்பெனியோட சேர்ந்ததுன்னா இதை விட அதிர்ஷ்டம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புது வேலை கிடைச்சது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் இந்த வேலையில நிறைய பொறுப்புகளும் இருக்கு. இனிமே தான் இந்த வேலையில நிதானமா இருக்கணும். இந்த முறை டிசைன் பண்றவங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். முதல்ல இருந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இப்ப இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேண்டாமா? இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல உங்களோட ஆசீர்வாதம் தான். இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு வேலையை நாம புதுசா கையில எடுத்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால அதை செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம வியாபாரத்திலையும் நாம கவனம் செலுத்தி ஆகணும் கார்த்திக். இந்த பொது வியாபாரம் நமக்கு உதவியா தான் இருக்கும். அதே நேரத்தில் நாம ரெகுலரா செய்யற வியாபாரத்தை விட்டுறக்கூடாது. எது ஆமா. செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். பெரியப்பா வாங்க, அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லிடலாம். ரொம்ப நேரமா இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா கார்த்திக், நம்மளோட இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணமே இவங்க தானே. அங்க பாருங்களேன், ரொம்ப ஆர்வத்தோட இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க. தனசேகர் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. அது ஜோத்பூர்ல இருக்கிற முனீஸ்வரோட நம்பர் வேணும். அப்பா உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு, தரேன். நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, கார்த்திக் இங்க தான் வராரு. என்ன விஷயம் இப்ப தெரிஞ்சிரும். என்ன கார்த்திக், என்னப்பா ஆச்சு? என்ன விஷயம்? என்னப்பா ஒரே சந்தோஷமா இருக்கிற? இப்படி எல்லாம் நடக்கணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா? என்ன இப்படிதானே ஆகணும். கார்த்திக், என்னன்னு தெளிவா சொல்லுப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. இவ்வளவு அழகா இருந்ததுன்னா இப்படிதானே நடக்கும். கார்த்திக், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. யார்கிட்டயும் உன்னை அறிமுகப்படுத்தினாங்கல்ல, என்ன பேசிட்டீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அதத்தாமா சொல்ல வரேன். த்ரிஷாலாவோட ஓனர் மிஸ்டர் கௌதம் சார், அவர் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தாரு. என்ன? அவரோட நகைகளை எல்லாம் நீங்க மாடலிங் பண்ணணுமா? சேச்சே, என்னமா சேன சொல்றீங்க? நிஜமா? அவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர் அவருக்கே உங்க நகைகளை போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தானே? இப்ப பாருங்க,
நீங்க நகைகளை போட்டுக்கிட்டீங்கன்னா மத்த லேடிஸுக்கும் தோணும்ல இதே நகையை நாமளும் போட்டுக்கணும்னு ஆ? அவங்களும் உங்கள மாதிரி அழகா இருப்பாங்க. கார்த்திக், நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத. உங்க பெரியப்பா இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற ஆள் கிடையாது. இல்லம்மா, அவர் உங்களை ரொம்ப பாராட்டி ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. பெரியப்பாவால முடியாதுன்னு சொல்ல முடியல. என்ன கார்த்திக், உன் அம்மாவையே நீ கிண்டல் பண்றியா? கொஞ்சம் சும்மா இருங்க. பாத்தீங்களா கைவன, என்கிட்டயே எப்படி விளையாடுறான் பாருங்க. நீ இப்படி சொன்னா உடனே நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? என்னையே முட்டாளாக்க பாக்குறான் பாருங்க. என்னப்பா எல்லாருக்கும் சொல்லிட்டியா? இல்லப்பா, தனியா எப்படி சொல்றது? நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்துட்டேன். ஆமாமா, கௌதம் சாரோட அந்த ஆஃபரை பத்தி உங்ககிட்ட சொன்னல, அது உண்மைதாம்மா. அவருக்கு நீங்க செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் அவருக்கு நாம த்ரிஷாலா கூட ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. த்ரிஷாலாவுக்கா? அவங்க ரொம்ப பிரபலமானவங்களாச்சே. ஆமா, இந்த டீல் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப லாபமா இருக்கும். நமக்கு நிறைய வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பணமும் கிடைக்கும். ஆமாமா, கார்த்திகோட வேலைய ராஜன் சார் ரொம்பவே பாராட்டி இருக்காரு. த்ரிஷாலா கம்பெனியோட ஓனர் கௌதம்க்கு அந்த நகைங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. இது எல்லாமே அதோட விளைவுதான். அர்ச்சனா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. கொடுத்த வாய்ப்புல நீ சாதிச்சும் காட்டிட்ட. ம். அம்மா, அர்ச்சனா தனியா எதுவும் பண்ணல. இது நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி. இப்படி நம்ம எல்லார் கண்ணிலையும் தண்ணி வரத பார்த்தா எல்லாரும் ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. என்னங்க, ம்? ஏன் ஒரே கவலையா இருக்கீங்க? என்ன விஷயம்? சுகன்யா, ராகுல் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. நேத்து அண்ணா அவனை வெளியில கூட்டிட்டு வரும்போது நேரா அவன் என்கிட்ட வருவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் வரல. அண்ணனும் என்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னவோ இந்த விஷயத்துல தான் ராகுல் என் மேல கோவமா இருக்கான்னு தோணுது. அவன் என் முகத்தையும் பார்க்கறதில்ல, என்கிட்ட பேசுறதும் இல்ல. இல்லங்க, இல்ல. அவனால எப்படிங்க உங்க மேல கோவப்பட முடியும்? எதுக்காக கோவப்படணும்? நீங்க எப்பவுமே அவனோட நல்லதுக்காகத்தானே சொல்லுவீங்க. அதுவும் இல்லாம எல்லாருமே அவனுக்கு எதிரா இருக்கும்போது நீங்க அவனுக்கு துணையா இருந்தீங்க, அவனை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காகங்க உங்க மேல கோவப்படணும்? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி சந்தோஷப்பட்டோம்ல. ஒரு பக்கம் எல்லாரும் டிசைனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளோட ப்ரொஃபஷனலை பத்தி பாராட்டினாங்க. அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள கௌதம் சாரோட இவ்வளவு பெரிய ஆஃபர். த்ரிஷாலா கூட டை அப். வேலையே கிடைக்காதுன்னு பயந்தோம், ஆனா லைஃப்லயே ரொம்ப பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு இல்ல அர்ச்சனா? இன்னைக்குதான் நீ நிம்மதியா தூங்குற.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம் சார் 11 மணிக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயம் தானப்பா. கார்த்திக் எல்லாத்தையும் தெளிவா பேசணும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு நேரத்துக்குள்ள வேணும், அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. புரியுதுப்பா. எனக்கு என்னமோ பெரிய டீல் கிடைக்கும்னு தோணுது. நேத்து ராத்திரி நம்ம கூட பேசின விதம், நம்ம கூட வேலை செய்யணும்னு அவர் காட்டின அக்கறை, அது மட்டும் இல்லாம நம்ம திறமையை வேற அவர் பார்த்துட்டாரு. நீங்க வேணா பாருங்க, அவர் கூட நம்ம இருக்கணும்னு நிச்சயமா பெரிய டீல தான் கொடுப்பாரு. கார்த்திக், இப்பவே அதிகமான எதிர்பார்ப்பை வச்சுக்காத. முதல்ல அவரை மீட் பண்ணிட்டு வா. அவங்களது பெரிய கம்பெனி, பிரபலமான கம்பெனி. நாம ஓப்பனிங்கா ஆசைப்படக்கூடாது. நம்ம தகுதி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ அவங்க கிட்ட பேசியாகணும். சந்தோஷத்துல பெரிய பொறுப்பை நீ தலைமையில ஏத்திக்காத. நம்ம நிலைமைய புரிஞ்சுதான் நீ பேசணும். ஆமா கார்த்திக், நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா இந்த வேலையிலேயே நம்மளோட எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும்னு நினைக்க கூடாது இல்லையா? ஒரு மனுஷன் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுதான் வாழ்க்கையில முன்னேறணும். நானும் சாந்தியும் பேசிக்கிட்டு இருந்தோங்க. நம்ம வீட்ல குழந்தை பிறக்க போகுது. எல்லா ஜன்னலுக்கும் கொசுவலை போட்டுடலாமான்னு தோணுது. ஆமா. கொசு கடிச்சா குழந்தை உடம்புக்கு ஆகாதுங்க. கார்த்திக், கொசுவலை அடிக்கிறவனை கூப்பிடு. அவன் வந்து வேலையை முடிச்சிடுவான். கார்த்திக், எப்படியும் கார்பெண்டர் தானே வந்து இதை பண்ணுவாரு. அப்படியே உன்னோட ரூம்ல ஒரு அலமாரியும் பண்ண சொல்லிடு. குழந்தையோட துணிமணிலாம் வைக்கணும்ல. அப்புறம் அதோட இந்த நேரத்திலேயே ஒரு ரூம்ல பெயிண்டும் அடிச்சிடலாம்ப்பா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரூமை ரெடி பண்ணி வச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் சமயம் கிடைக்காது இல்லக்கா? அப்படி பார்த்தா நிறைய வேலைகள் இருக்குப்பா. சமையல் கட்டுல டேப் பாழாயிடுச்சு. அடைச்சு அடைச்சு தண்ணி வருது. இத பாரு காவேரி, இப்படி புலம்புறத விட்டுட்டு எல்லா வேலையும் நீயே பண்ணிடலாம்ல. எப்ப பண்ணுவ? இந்த வீட்டுக்கு நாம வந்து எவ்வளவு நாளாச்சு? எப்ப நீ இதெல்லாம் பண்ண போற? அப்படி இல்லைங்கன்னா வீட்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை ஹவுஸ் ஓனர் தானே செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஏஜென்ட் வாடகை வாங்க வருவார்ல, அப்ப சொல்லிடலாம். இந்த கொசுவலை, பெயிண்டிங், டேப் எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. என்ன பேசுற கார்த்திக்? வீட்டு ஓனர் இந்த வேலையெல்லாம் செய்வாரா? அவரை பத்தி உனக்கு தெரியாது? பணம் வாங்குறதுல தான் அவர் குறியா இருப்பாரு தவிர இதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாரு. நாமெல்லாம் தானே இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் நாம தான் செஞ்சுக்கணும். வணக்கம் தனசேகர் சார். வணக்கம். வாங்க வாங்க சுதீர், எப்படி இருக்கீங்க? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல பரவாயில்லைங்க, நான் கொஞ்சம் அவசரமா போண்டி இருக்கு. இந்தாங்க, இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. என்ன சொல்றீங்கம்மா? பெருசா ஒண்ணு இல்லைங்க, ஒரு பிசினஸ் ஆஃபர் வந்திருக்கு, அத சொல்றாங்க. அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னனே சார். இந்தாங்க சுதீர், உங்களோட செக். என்ன சார் இது? 3 மாசத்து வாடகை. அப்படின்னா இந்த வீடு நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுங்க. அப்ப சரி, நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். வாங்க. அவர் சொல்றது சரிதான். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நாம மன வேதனையோட தானே வந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ராஜசேகரா, நமக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல? சரி. இந்தாங்க. அட, இன்னைக்கு அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு போல இருக்கே. 2 பேரும் சேர்ந்து அப்பாக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அவர் மீட்டிங் போற அவசரத்துல இருக்காரு. அப்புறம் குழந்தை சார்பா
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் கார்த்திக், நீங்க அவசரமா போறீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லு. அது வந்து நாம ஒரு சின்ன நேம் பிளேட் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. அதுல தனசேகரன் இல்லம்னு எழுதி இருக்கணும். ம், உன் ஐடியா நல்லதா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த வீட்ல செட்டில் ஆயிட்டோம். நிறைய சந்தோஷங்களும் வந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப நேம் பிளேட் செய்ய வேண்டியது. ஆமா. அப்பதான் இந்த வீடு நம்மளோடதுன்னு ஃபீல் வரும். பொதுவா இந்த நேம் பிளேட் போடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? ம். பக்கத்து வீட்டுக்காரர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம வீட்டு லெட்டரை தவறுதலா போஸ்ட்மேன் அந்த வீட்ல போட மாட்டாரு. அப்படின்னா சரி, நாம ஒரு வேலை பண்ணலாம். இந்த நேம் பிளேட் போடுற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம சர்ப்ரைஸா வச்சுக்கலாம். டன். அப்ப நான் ஒண்ணு பண்றேன். ஆ. போற வழியில நேம் பிளேட்டுக்கு ஆர்டர் கொடுத்துறேன். ஆ. திரும்ப வரும்போது நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். பெரியப்பா கையாலேயே அதை மாட்டிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருல்ல? ஆ, சரி நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆகுது. ம்? தனசேகரன் நிவாஸ்.